அகில உலகத்தையே ஆள பிறந்த பிள்ளை இது. அப்படி என்று அருணாச்சலம் என்று சொல்லி பெயர் கொடுத்தார்களாம். அடேங்கப்பா. ஆஹா, அருணாச்சலம் என்று சொல்லி அழகாக பெயர் கொடுத்து பிள்ளையை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகிறார்கள். பாருங்க, வளர்த்து வருகிறார்கள் அல்லவா. என் மகனே அருணாச்சலம், ஐயா என் தங்கமே தங்கமே அப்படின்னு சொல்லி தாய் தகப்பனும் பிள்ளைய சரி அவங்க பெத்த பிள்ளை அவங்களுக்கு தங்கம் தான். ஆமா, அப்படிதானக்கா? அப்படிதானக்கா? அவங்க பெத்த பிள்ளை அவங்களுக்கு தங்கம் தான். ஆமா. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. காக்கா குஞ்சியை பார்த்திருக்கீங்களா? கரங்கரேன்னு கன்றாவியா இருக்கும். ஆனா அந்த காக்காவுக்கு அது பொன் குஞ்சு தான். அதான் சொல்லுவான், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆமா, அவங்க பெத்த பிள்ளை அவங்களுக்கு தங்கம் தான். சரி. அப்பாவும் அம்மாவும் கருப்பு, பிள்ளை கருப்பா தான் பிறக்கும். ஆமா. ஐயா நம்ம பிள்ளை கருப்பா பிறந்துட்ட அப்படின்னு எய்த்த வீட்டுல ஒரு குழந்தை செவப்பா பிறந்திருக்குன்னு அந்த பிள்ளையை தூக்கி வச்சு கொஞ்சுவாளா? கொஞ்சவே மாட்டான். அவ பெத்த பிள்ளை கருப்பா இருந்தாலும் அந்த பிள்ளை தான் தூக்கி வச்சு கொண்டுவா. ஆமா. நம்ம பிள்ளை கருப்பா இருக்குன்னு அடுத்த பிள்ளையை தூக்கி வச்சு கொண்டுவாளா? முடியாது இல்லையா? அதனாலே பாருங்க, என்னையா அருணாச்சலம் என்று பெயர் கொடுத்து தாயின் தகப்பனும் ராமசாமி நாடாரும் அந்த சிவனம்மாளும் பிள்ளைய அழகாக அப்படியே தொட்டில கட்டி தாளாட்டினாங்களாம். சரி. எங்க ஐயா அருணாச்சலம் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி எப்படி தொட்டில கட்டி தாளாட்டினாங்க தெரியுமா? எப்படி தாளாட்டம்னே உறங்கியாச்சு. ஆமா, ஃபேன் வர வருது. தாளாட்டம்னா இருக்கிறாலும் தூங்கிறோம். தொட்டில படுக்க வைத்து குழந்தை எப்படி தாளாட்டினாலும் பாருங்க ஐயா. எப்படி அழகாக தங்கத்தினால தொட்டில கட்டி அழகாக கட்டி எங்க ஐயா அருணாச்சலம் சுவாமி வந்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ஆமையோ தாயும் தகப்பனும் எப்படி அழகாக தாளாட்டினார்களா? எப்படி ஆரிரரிராரோ ஆரிரரிராரோ ஆரிரரி ஆராரோ ஆரிரரிராரோ ஆரிரரி ஆராரோ ஆரிரரி ஆராரோ ஆரிரரி ஆராரோ ஆரிரரி வண்டுரங்கு கற்கண்டே மானே மரகதமே மல்லிய பூ செண்பகமே ஆமையோ தேனே திரவியமே என் தெங்காசி மாம்பழமே மாம்பழமே.
உண்மைதானே? குழந்தைய தங்கமே பொண்ணு என் மானே மரகதமே சரி என் கட்டி தங்கமேன்னு தான் ஆமா அந்த குழந்தைய கொஞ்சுவாங்க இல்லையா? ஆமையா பாருங்க என்னாச்சு அப்படியே அழகாக வந்து பிறந்திருக்கிறார் எங்க ஐயா அருணாச்சலம். அருணாச்சலம் அப்படி அழகாக குழந்தை வந்து பிறந்திருக்க ஆமா ஆமோ பிள்ளை பிறந்து வளர்ந்து வரக்கூடிய நாளையில பாருங்க அந்த நாளையிலே ஐயா என்னாச்சு அந்த அருணனை காத்த ஐயனாருடைய அருளாலே குழந்தை வந்து பிறந்திருக்கிற முதல் பிள்ளை அருணாச்சலம் என்று சொல்லி பெயர் விடுத்தார்கள். அடேங்கப்பா ஐயா பிறந்திருக்கக்கூடிய நேரம் அந்த ராமசாமி நாடாருக்கும் சிவனம்மாளுக்கும் சரி அடுத்தால ஒரு குழந்தை அதுவும் ஆண் குழந்தை. ஆமா அந்த பிள்ளைக்கு கருத்தப்பாண்டி என்று சொல்லி பெயர் விடுத்தாங்க. சரி மூணாவது ஒரு பிள்ளை பிறந்துச்சு. என்ன பிள்ளை? அது பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு என்ன சுரணமுத்தாள் என்று சொல்லி பெயர் விடுத்தாங்க. நாலாவது ஒரு பிள்ளை பிறந்ததா அவளுக்கு பாருங்க சிவனம்மான்னு சொல்லி பெயர் கொடுத்தாங்களா. சரி இப்படி எல்லாருக்கும் பெரியவர் தான் ஐயா அருணாச்சலம். சரி அழகாக குழந்தைய வளர்த்து வராங்க பாருங்க. ஆமையோ எப்படி வளர்த்து வராங்களா? எப்படி எப்படி நாளும் நல்ல மேனியுமா மேனியுமா மேனி ஒரு மேனியுமாக ஆமா பொழுது ஒரு வண்ணமுமாக குழந்தையை வளர்த்து வருகிறார்கள். அழகாக வளர்த்து வருகிறார்கள். ஐயா என்ன ஆண்டவன் அருளாலே கிடைத்த குழந்தை. ஆமா பகவானுடைய கிருபையினாலே கிடைத்த குழந்தை அல்லவா அல்லவா அப்படியே அருமை பெருமையாக வளர்ந்து வருகிறார் எங்க ஐயா அருணாச்சலம். சரி இந்த கதையை கேட்டாலே உறக்கம் வராது. ஆமா அப்படின்னு உறக்கம் வராது. ஆமா இப்படி சரி அருணாச்சலம் அப்படியே பிறந்த அருமையாக வளர்ந்து வரக்கூடிய வேளையில ஆமா எப்படி எப்படி அழகாக வளர்ந்து வராரு பாருங்கன்னா எப்படி எப்படி அவருக்கு ஒரு வயதா இரு வயதா ஒற்ற மூன்று வயதாச்சு ஒரு வயதா இரு வயதா ஒற்ற மூன்று வயதாச்சு மூன்று நல்ல வயதில முடி இறக்கி காது குத்தி மூன்று நல்ல வயதில முடி இறக்கி காது குத்தி நாலு நல்ல வயதில் ஒரு வயது இரண்டு வயது என்று சொல்லி அருணாச்சல ஐயாவுக்கு ஆமா வயது எத்தனை எத்தனை 5 வயதாகி விட்டது. ஐயா என்ன 5 வயதான உடனே என்னாச்சு என்னாச்சு 5 வயதான உடனே தாய் தகப்பன் பார்த்தாங்க நம்ம பிள்ளையாகப்பட்ட இந்த அருணாச்சலத்தை படிக்க வைக்கணும். ஆமா அப்படி என்று தாயின் தகப்பனுமாகவே ஆமா ஐயா பிள்ளையை அருணாச்சலத்தை படிக்க வைத்தார்கள். சரி ஐயா என்ன நல்லா கவனமா கேட்கணும். இந்த உலகத்துல என்ன ஒரு குழந்தை ஆமா மண்ணிலே பிறக்கும் போது நல்ல குழந்தை தான். ஆமா அதான் சொல்லுவாங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே ஆமா அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அவள் அன்னை வளர்ப்பதிலே. சரி உண்மைதானே? உண்மைதான். குழந்தை பிறக்கும் போது நல்ல பிள்ளை தான். அந்த பிள்ளை நல்லவனாகுவதும் அவன் கெட்டவனாகுவதும் அவள் அன்னை வளர்ப்பதிலே. ஆமா அதான் சொல்லிக்கான் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை. உண்மையா இல்லையா? உண்மைதான். தாயை ரோட்ல பார்த்தா பிள்ளையே கிணத்தடியில பார்க்கலாம். ஆமா இந்த அருணாச்சலத்தை அழகாக படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி என்பதாக சொல்லி குழந்தை வந்து சின்ன பிள்ளையா படிக்க போகும்போது என்ன ஓடுதா அப்படியே படித்து வரக்கூடிய வேளையில ஆமா ஐயா என்னாச்சு ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய பையன் பையில இருந்து ஒரு பேனாவை தூக்கிட்டு வந்துட்டான்னு வச்சுங்க எழுத பேனாவை. ஆமா
தூக்கி கொண்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறேன். உடனே அவ அம்மனச்சியனும் தங்கம் நல்ல தங்கம் இல்ல கொண்டல பேனாவே ஆமா உள்ள கொண்டு ஒளிச்சுவில டீச்சர் டியூன் பாக்ஸ் திட்டுவாள அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ. அவன் அடுத்த நாள் சொன்ன மாதிரி டீச்சர் டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு வந்துருவான். ஆமா உண்மையா இல்லையா? உண்மைதான். அப்ப அந்த பைய பேனாவை தூக்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்தோம்னா அவ அம்மா என்ன சொல்லணும்? படார்னு செவுட்ல ஒரு அடியை கொடுத்து ஏழு பேனாவை எங்க இருந்து தூக்கிட்டு வந்த எங்க இருந்து தூக்கிட்டு வந்த நீ தூக்கிட்டு வந்த இடத்துல வைடா துட்டு கொடுத்தியால அப்படின்னு சொல்லி ஒரு அரை விட்டான்னு வச்சுக்கோ. அந்த பிள்ளை எடுத்த இடத்துல கொண்டு பேனா வச்சு தந்துருவான். அம்மா வச்சிருவா. அடுத்தால எதையுமே தொட மாட்டான். அப்போ எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் உலகத்திலே பிறக்கும் போது அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அவள் அன்னை வளர்ப்பதிலே இல்லையா? ஆமா. அப்படியாக இந்த அருணாச்சலத்தை ஆமையோ பாடகசாலையிலே சேர்த்து படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆமையா பாடகசாலையிலே படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி என்னாச்சு தெரியுமா? எப்படி பாடகசாலையிலே சேர்த்து படிக்க வைத்தார்களா? எங்க ஐயா அருணாச்சலம் எப்படி படித்து வருகிறார்? எப்படி அண்ணா அவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா ஊனா ஊவண்ணா ஏனா ஊனா ஊவண்ணா ஏனா ஊனா ஊவண்ணா ஏனா ஏயண்ணா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா அவ்வண்ணா அக்கண்ணா ஆனா அவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா ஏனா ஊனா ஊவண்ணா ஏனா ஏயண்ணா ஈயண்ணா ஊனா ஊவண்ணா அவ்வண்ணா அக்கண்ணா கூனா கூவண்ண கேனா கூனா கூவண்ண கேனா கூனா கூவண்ண கேனா கூனா கூவண்ண கேனா கேயண்ண கையண்ண கோனா கோவண்ண கவண்ண இக்கண்ணா கானா கவண்ண கீனா கேயண்ண கூனா கூவண்ண கேனா கூனா கூவண்ண கேனா கேயண்ண கையண்ண கோனா கோவண்ண கவண்ண இக்கண்ணா வயதுக்குள்ள ஐந்து நல்ல வயதுக்குள்ள அழகாக படித்து வர அழகாக படித்து வர ஐந்து நல்ல வயதுக்குள்ள அழகாக படித்து வர படித்து வாரா அருணாச்சலத்தை பாடகசாலையிலே சேர்த்து படிக்க வைத்தார் தாய் தகப்பன். எங்க ஐயா அருணாச்சலம் அழகா படித்தாரு. ஆமா அதான் பாருங்க. ஒரு குழந்தையை பாடகசாலையில சேர்க்கும் போது வாத்தியார் வந்து பார்த்தவனே புரிஞ்சுக்கிடுவாரு. ஆமா இந்த பிள்ளை படிக்கும் அந்த பிள்ளை படிக்காது. அதான் சொல்லுவான் என்ன விளையும் பயிர் முளையிலே தெரியும் ஐந்தில் விளையாதது 50 விளையாது. எந்த பாடமா இருந்தாலும் தான் எந்த தொழிலா இருந்தாலும் சரி சிறு வயசுலயே படிச்சோம்னா படிச்சுக்கிடலாம். ஆமா உண்மையா இல்லையா? உண்மைதான். சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம சைக்கிள் ஓட்டி படிச்சோம்னா நம்ம கல்யாணம் முடிஞ்ச பிறகு சைக்கிள் ஓட்டி பழகிக்கலாம். இல்ல நான் பெரிய ஆள் ஆன பிறகு நான் பழகிடுவேன் சைக்கிள் ஓட்டினா அவ்வளவுதான் போச்சு. ஒரு காலம் சைக்கிள் ஓட்ட பழக முடியாது. ஆமா அதுதான் எந்த ஒரு தொழிலா இருந்தாங்க சிறுபிள்ளையா படிச்சோம்னா மனசுக்குள்ள பதிஞ்சுக்கிடும். அழகாக படித்து வருகிறார் அருணாச்சலம். ஆமா அப்படி படித்து வரக்கூடிய வேளையில ஆமையோ எங்க ஐயா அருணாச்சலத்துக்கு வயது என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? அவருக்கு 12 வயதாச்சு. 12 வயதுமாச்சு. உலகளையும் படிப்பாரா எல்லா பாடத்தையுமே படித்தார். சரி
12 வயதாகியது அருணாச்சலத்துக்கு. ஆமையோ. படித்தால் மட்டும் போராது என்று சொல்லி ஆமா இன்னும் என்னெல்லாம் படித்தாராம்? என்ன பாடம் படித்தார். அதாவது ஆனை ஏற்றம், குதிரை ஏற்றம், மல்லடமா, சிலம்பு தொழில். ஆமையோ. கை பார்த்து விஷ முறிவு கொடுத்து சரி எந்த ஒரு பார்வை பார்த்து பள்ளிக்கடியா இருந்தாதான், தவக்கா கடிச்சாலும் சரிதான், சரி ஒரு பாம்பு கடிச்சாலும் சரிதான், எப்பேற்பட்ட கடி இருந்தாலும் இந்த அருணாச்சல ஐயா கை பார்த்து கரெக்டா சொல்லி மருந்து கொடுத்து பார்வை பார்த்தார்னா குணமாயிரும். இதையும் படித்தார். அது மட்டுமல்ல, என்ன அப்படி படித்து வரக்கூடிய நாளையிலே வாருங்க, என்னையா அழகாக அப்படி படித்து வரக்கூடிய நாளையிலே எல்லாரும் பாருங்க, அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு எந்த ஒரு சின்ன உடம்பு சரியில்லையா, ஒரு ஆளுக்கு உடம்பு பூரா அம்மன் போட்டிருக்கா, உடனே அருணாச்சலத்துக்கு ஐயாட்ட வந்து கை காட்டுவாங்க. சரி, அவரு பார்வை பார்த்தா அந்த அம்மன் நோயெல்லாம் குறமாயிரும். ஐயா என் பிள்ளைக்கு பாம்பு கடிச்சிட்டு, என் பிள்ளைக்கு பள்ளி கடிச்சிட்டு, ஆமா இவனை கொசு கடிச்சிட்டு, ஆமா அப்படின்னு சொல்லி யாருக்கு என்ன ஒரு குறைனாலும் ஐயாட்ட வந்து சொன்னா போதும். சரி, அப்படியே கையை பார்த்து மருந்து கொடுத்து பார்வை பார்த்து விட்டார்னா சரி எல்லாம் குணமாகிருமா. அப்படியாக இருந்து வரக்கூடிய நாளையில பாருங்க. என்னாச்சு இப்படியாக இருந்து வரக்கூடிய நாளையிலே இந்த அருணாச்சலம் அவர் தம்பி கருத்தப்பாண்டி கூட பிறந்த 2 தங்கைமார்கள், ஒன்னு சுரணம்மா, இன்னொன்னு சிவனம்மா. இந்த 4 பேர்களும் அப்படி வளர்ந்து வரும்போது எங்க ஐயா அருணாச்சலம் வந்து சிறு வயதில தெய்வ நம்பிக்கை அதிகமா உள்ளது. ஆமா ஆமா, சிவபெருமான் மீதும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் மீதும் ரொம்ப பற்றுதல் கொண்டவர். சரி, அப்படியே பாருங்க, எந்த நேரம் கிடைச்சாலும் பாருங்க என்ன கோயில போய் அப்படியே தியானத்துல உட்கார்ந்துருவார். அப்படியாக இருந்து வரக்கூடிய நாளையில பாருங்க. என்னாச்சு தெரியுமா? ஐயா ஒரு நாள்ல தினமா இருந்து வரக்கூடிய வேளையிலே கொஞ்ச காலம் போன பிறகு அந்த அருணாச்சல ஐயாவுடைய என்ன தகப்பனார் ராமசாமி நாடாரும் அவருடைய தாயாகப்பட்ட சரி அவன் சிவனன் இந்த பெருமாளும் காலமாகி விட்டார்கள், இறந்து போய் விட்டார்கள். தாயின் தகப்பனை இல்லை என்ற காரணத்தினாலே பாருங்க என்ன ஒரு வீட்டுல வந்து குழந்தை பருவத்திலே சிறு வயதுல அந்த அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைகளை தாயும் தகப்பனுமா வளர்க்கணும்னு சொன்னா அந்த தாயுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பியை தான் தாய் மாமான்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த பிள்ளைகளை வந்து வளர்த்து ஆளாக்கணும். உங்க தாய் மாமா தான் வளர்த்து ஆளாக்கணும். ஆமா, ஒரு வீட்டுல வந்து அந்த குழந்தைகளாக இருக்கும்போது சரி அந்த பிள்ளைகளுக்கு அறியாத பருவமா இருக்கும்போது அந்த அம்மா அப்பா தவறிட்டாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைங்களுக்கு தாயும் தகப்பனும் வந்து அந்த தாய் மாமா தான். ஆமா, அந்த தாய் வழி சரி அந்த அம்மா வழி சொந்தம் தான் அந்த பிள்ளைங்களை ரொம்ப பாதுகாப்பா வளர்ப்பாங்க. தகப்பனாருடைய வழி வந்த சொந்தங்கள் வந்து சரி அந்த அளவுக்கு பாசங்கள் கொஞ்சம் தள்ளிதான் இருக்கும். ஆமா, அப்படியாமா. அதனாலே இந்த அருணாச்சல ஐயாவுடைய தாய் தகப்பனர் ராமசாமி நாடாரும் இந்த சிவனஞ்சாமாலும் காலமாகி போனார்கள். அதாவது இந்த ராமசாமி நாடாருக்கு தான் புதுக்குடி. சரி, யாருக்கு? ராமசாமி நாடாருக்கு தான் மேல புதுக்குடி. இந்த அருணாச்சல ஐயாவுடைய அம்மா இருக்காங்க சிவனஞ்சம்மா, அவங்களுக்கு வந்து ஊர் வந்து ஏரல் பக்கம் உமரிக்காடு ஏரல். ஆமா, தாயின் தகப்பனும் காலமான பிறகு சரி சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் பார்த்தாங்க. இந்த பிள்ளைகளை நாங்க பார்க்க முடியாது.
ஏரல்ல கொண்டு அவ அம்மா பிறந்த ஊர்ல கொண்டு பிள்ளைல விட்டுருவான். ஆமா. உங்க அம்மா பிறந்த ஊர்ல கொண்டு உங்களை விட்டுருவான். ஆமா. தாய் மாமா பாத்துக்கிடுவாங்க. சரி அப்படின்னு சொல்லி 4 பிள்ளைகளையும். ஆமா. எத்தனை பிள்ளைய? 4 பிள்ளைய. ஆமா. பெரியவர் அருணாச்சலம். ஆமா. பெரியவர் அருணாச்சலம். ஆமா. ரெண்டாவது கருத்தப்பாண்டி. மூணாவது சிவனம்மா. 4வது சிவனம்மா. அந்த சொந்த பந்தங்கள்லாம் சரி ராமசாமி நாடாரும் அந்த சிவனந்த அம்மாளும் காலமாகி சரி அவங்களுக்கு ஈமச்சடங்கெல்லாம் முடிச்சு அந்த 16 நாள் விசேஷம் எல்லாம் முடிச்சு இந்த 4 பிள்ளைகளையும் நாம பார்த்துக்கிட முடியாது. உங்க அம்மா பிறந்த ஊர் ஏரல். ஏரல் பக்கம் உமரிக்காடு. அங்க இருக்காங்க உங்க அம்மா கூட பிறந்த தாய் மாமா. உங்களை 4 பேரையும் அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டாரு. பிள்ளைகளை கொண்டு அங்க விட்டுட்டாங்க. தாய்க்கு தாயாக அந்த தாய் மாமனார் வீட்டுல வளர்ந்து வராங்க பாருங்க 4 பேர்களும். எப்படி அப்ப பிறந்தது புதுக்குடி வளர்ந்தது ஏரல் மாநகரம். ஆமையா. அப்படி ஏரல் மாநகரத்திலே அப்படி வளர்ந்து வரக்கூடிய வேளையில அருணாச்சலத்துக்கு வயசு என்னாச்சு? ஐயாவுக்கு 21 வயதுமாச்சு. 21 வயதுமாச்சு. அருணாச்சல அன்னைக்கு பெருமானுக்கு 21 வயதுமாச்சு. அருணாச்சல சுவாமிக்கு தான் 21 வயதில 21 நல்ல வயதில ஐயா வயதில தாய் மாமா வீட்டில வளர்ந்து வாரான். 21 வயதில 21 வயதாக இருக்கும் போது ஆமா தாய் மாமா வீட்டுல வளர்ந்து வராங்க. சரி நகரத்திலே இந்த ஏரல் மாநகரத்தில ஆமா அம்மா பிறந்த ஊர்ல தாய் மாமனாருடைய அரவணைப்புல சரி ஐயா அருணாச்சலம் வளர்ந்து வரார். அழகாக வளர்ந்து வரார். 21 வயதாச்சு. ஆமா அவருக்கு 21 வயதாக இருக்கக்கூடிய வேளையில ஐயா என்னாச்சு? அந்த ஏரல் பக்கத்துல ஆமா இருக்கக்கூடிய என்ன பக்கத்துல இருக்கக்கூடிய சுற்றுப்பட்டு ஊர்ல உள்ள மக்கள் அனைவர்களும் எல்லா மக்களும் இந்த ஏரலிலே சரி யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் உடம்பு சரியில்லையா ஏன் அருணாச்சலம் கை பார்த்து பார்வை பார்த்தா சோமாயிரும்பா. ஐயா இவருக்கு வறுமைப்படி விழுந்துட்டா பிள்ளை ஒரே தூங்க மாட்டேங்க. நைட்டு பூரா தொண்டை பஞ்சிட்டு இருக்கான். ஆமா அழுதுகிட்டே இருக்கான். அருணாச்சலத்துல கொண்டு கை காட்டு உடனே குணமாயிரும். சரி அவன் பயந்துருக்கான். அங்கேயோ ஆமா எங்கனே தெரியல ராத்திரி போனதுல பயந்துருக்கான். பிள்ளை பயந்து நடு சாமத்தை சத்தம் போடுதா. ஆமா உடனே என்ன கூட்டு போய் அருணாச்சலத்துல கூட்டு போவாங்க. சரி அவர் கை பாப்பாரு. ஆமா பிள்ளை பயந்துருக்கா. ஆமா உடனே பாப்பாரு பார்வை பாப்பாரு பிள்ளை சோமாயிரும். சரி ஐயா கைராசி யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் சரிதான் அந்த சுத்துப்பட்டு 10 கிராமங்கள் எல்லாம் பாருங்க அருணாச்சலத்துல வந்து கை காமிச்சு அவர் பார்வை பார்த்தா குணமாயிரும். இப்படி மக்களிடத்திலே நல்ல பேரு யாருக்கு நம்ம ஐயா அருணாச்சலத்துக்கு சரி நல்ல பேரு. எங்கன பார்த்தாலும் அருணாச்சலம் எப்ப அவர் கைப்பட்டா போதுமாப்பா எல்லா நோயும் குணமாயிரும்பா. இந்த அருமையான வேளையில நமக்கு அன்பளிப்பாக யாரையா ஐயா அருணாச்சல சுவாமியுடைய கதை பாடி கொண்டிருக்கும் போது ஆமா ஏரல் சேர்மா அருணாச்சல சுவாமியுடைய கதை பாடி கொண்டிருக்கும் போது அந்த வேளையிலே அலங்கார பந்தலிலே நமக்கு அன்பளிப்பாக பரிசளித்த யார் தெரியுதா? யாரு? கபிலன் வைஷ்ணவி ஸ்ரீ ராம சிவா நமக்கு பாருங்க 200 ரூபாய் கொண்டு வந்து அன்பளிப்பாக பரிசளித்திருக்கிறார்கள். அப்படி அன்பளிப்பாக பரிசளித்த அன்னார் அவருடைய குடும்பம் எல்லாம் எங்க ஏரல் ஐயா சேர்மா அருணாச்சலசாமி அருளாலே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி ஐயா வாழ வேண்டும் வளர வேண்டும் எங்க அருணாச்சலம் அருளாலே வாழ வேண்டும் வளர வேண்டும் அருணாச்சலம்
ஓடி அவங்களோட குடும்பம் எல்லாம் அவங்களோட குடும்பம் எல்லாம் ஆனந்தமா வாழ வேண்டும் அவங்களோட குடும்பம் எல்லாம் அவங்களோட ஆனந்தமா வாழ வேண்டும் அன்பளிப்பு கொடுத்த புண்ணிய பூமான்கள் ஆமா எங்க ஐயா சேர்மா அருணாசல சுவாமியுடைய அருளாளே வாழையடி வாழையாகவே வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அப்படியாக இருந்து வரக்கூடிய வேளையில அந்த ஏரல்மா நகரத்திலே அதாவது என்னையா பட்டி தொட்டி பக்கத்துல எல்லாமே பாருங்க என்ன எங்க பார்த்தாலும் ஐயா அருணாச்சலத்துடைய புகழ் சரி அப்படியே ஓங்கி பரவி கொண்டிருக்கிறது அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில பாருங்க வேளையிலே ஒரு நாள் தினத்துல என்னாச்சு ஐயா மக்களுக்காக எல்லா நலத்தையும் செய்து கொண்டு வருகிறார் அல்லவா சரி உடனே பார்த்தார்கள் அந்த பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த அருணாச்சலம் கைப்பட்டா எல்லா நோய்களும் குணமாயிடும் அது மட்டும் இல்ல ஆன்மீகத்திலே ஈடுபடுத்தவர் சரி தெய்வ நம்பிக்கை உள்ளவர் நல்லெண்ணம் கொண்டவர் ஜாதி மத பேதம் இல்லாமல் ஆமா சகல பேர்களுடைய நோய்களையும் குணப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட ஒரு பொது தொண்டு செய்யக்கூடிய இந்த அருணாச்சலத்துக்கு ஏரல்மா நகரத்தில் உள்ள பொதுமக்கள் எல்லாருமாகவே சேர்ந்து சாதி மத பேதம் இல்லாமல் சமத்துவமாக எல்லாருக்குமே இவர் நோய்களை குணப்படுத்துகிறார் எல்லாருக்குமே நல்லது செய்கிறார் இப்படிப்பட்டவர் தான் இந்த ஏரல்மா நகரத்துக்கு சேர்மனாக வர வேண்டும் அப்படி என்று அந்த ஏரல்மா மக்கள் எல்லாரும் ஒன்னாக சேர்ந்து மக்கள் எல்லாரும் ஒன்னாகவே சேர்ந்து ஆமையோ எங்க ஐயா அருணாச்சலத்தை அந்த ஏரல்மா நகரத்துக்கு சேர்மனாக பதவி ஏற்றார் சேர்மனாக பதவி ஏற்றார் அருணாச்சல சுவாமி ஐயா ஏரல் நல்ல மக்கள் எல்லாம் இப்பேற்பட்ட பதவியைத்தான் இவருக்கு கொடுக்க வேண்டும் சேர்மனாக அமர வைத்து சேர்மனாக அமர வைத்து ஐயா பதவியிலே அமர்ந்தாரே சேர்மனாக அமர மக்கள் எல்லாரும் பார்த்தார்கள் என்ன ஆகா இப்படிப்பட்ட அதாவது என்னையா தன்னலம் கருதாமல் பிறருக்காக ஒரு மனிதன் வாழுகிறார் என்று சொன்னால் இவர்தான் இந்த ஏரல் சேர்மன் பதவிக்கு பொருத்தமான ஆள் ஆமா ஒரு மனிதனாகப்பட்டவன் பதவியில இருக்கிறவன் பாகுபாடு பார்க்க கூடாது சொந்த பந்தம் அண்ணன் தம்பி இதுக்கு அப்பாற்பட்டவன் தான் பதவியில இருக்கிறதுக்கு சரியான ஆளு ஆமா அப்படி என்ன இந்த பதவியிலே அமர்வதற்கு இந்த அருணாச்சலம் தான் சரியான ஆள் ஏன்னா பாருங்க அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எத்த விட்டு அங்க இருக்கவங்க இங்க இருக்கிறவங்க சரி அந்த 18 பட்டி ஜனங்களும் சாதி சமய பேறுபாடின்றி யாருக்கு உடம்பு சரினாலும் அவர் தான் குணமாக்குவார் சரி இல்ல இவன் நம்ம சாதி கிடையாது உனக்கு பார்க்க மாட்டேன் இவன் பணக்காரன் இல்ல ஏழை இப்பெல்லாம் கிடையாது சரி ஐயா அருணாச்சலத்திட்ட வந்துட்டோம்னா நோய் குணமாக்கி வீட்டுக்கு போயிடலாம் இப்படி அவர் மேல உன்ற நம்பிக்கையினாலே ஏரல் பொதுமக்கள் எல்லாரும் ஒன்னாகவே சேர்ந்து எப்படி சேர்மன் என்ற பதவியை கொடுத்தார்கள் ஏரலுக்கே சேர்மன் என்ற பதவியை கொடுத்து எங்க ஐயா அருணாச்சல சுவாமி எப்படி அமர்ந்திருக்கிறார் பாருங்க எப்படி அவர் பதவியிலே சேர்மனாக அமர்ந்து கொண்டு பொதுநல தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறார் அழகாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படியே இருக்கும் போது என்னென்ன நடக்குதான ஒரு நாள் தினமதியில
போச்சு. சரி, எங்க பார்த்தாலும் அருணாச்சல ஐயா பேச்சு தான், எங்க பார்த்தாலும் அவருடைய புகழ் தான், புகழ் தான். அடே அப்பா, இவர் சேர்மனாக என்னைக்கு பதவியில வந்தாரோ மக்களுக்கு எந்த குறை வந்தாலும் பாருங்க, குறையே கிடையாது. ஒரு தெருவுல ரோடு சரியில்லையா, ஏய் மறுநாளே அதுக்கு 10 ரெடி பண்ணி விட்டுருவார். ஆமா, ஒரு தெரு லைட் எரியலையா, சரி, மக்களுக்கு எந்த குறைபாடு இருந்தாலும் பரவாயில்ல, ஐயா என்ன சேர்மனாக பதவியிலே அமர்ந்த போது எல்லாருக்குமே எந்த குறைகளையுமே தீர்த்து வைக்கின்றார். மக்கள் மத்தியில இவருக்கு நல்ல பேராய் போச்சு. அப்படியாக இருந்து வரக்கூடிய வேளையில பாருங்க, வேளையிலே ஒரு நாள் தினத்தில எங்க ஐயா அருணாச்சல சுவாமி எங்க வர்றாரு பாருங்க. எங்கயா வருகிறார்? அந்த தாமர பரணி ஆத்து பக்கம், தாமிர பரணி ஆத்து பக்கம், ஆட்டு பக்கம் வருவார அருணாச்சலம், தாமிர பரணி ஆத்து பக்கம், ஆத்து பக்கம் வருவார அருணாச்சலம். சுவாமி அப்படியே தாமிரபரணி ஆத்துல வந்து நீராடி அந்த ஏரல்மா நகரத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றிலே நீராடி ஆத்து மணலை அள்ளி குவித்து ஒரு அழகான சிவலிங்கத்தை உண்டு செய்வார். அருணாச்சல சுவாமி சேர்மனாக பதவியேற்று அவர் பதவியிலே அமர்ந்த போது மக்களுக்கு எந்த குறையும் கிடையாதான், கிடையவே கிடையாது. மக்களா கொடுத்த பதவி இது, சாதி மத பேதமின்றி எல்லாரும் நோயையும் தீர்த்து வைக்கிறாரு. ஆமா, இவர்கிட்ட போனா எல்லா நோய்களும் தீர்ந்து போகுது. சரி, அப்படின்னு சொல்லி மக்களால் கொடுத்த இந்த சேர்மன் பதவியில அமர்ந்து கொண்டு எல்லா குறைகளையும் தீர்த்து வைக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் தினத்தில என்னையா ஆற்றிலே தாமிரபரணிக்கு ஆற்றிலே ஐயா சேர்மசாமி நீராடி விட்டு ஆத்து ஓரத்தில அந்த மணலை குவித்து ஒரு சிவலிங்கமாக உண்டு பண்ணி அந்த சிவலிங்க பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அழகாக செய்து கொண்டிருக்கிறார். வேலை விட்டேனும் இதை வேலை ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுகொண்டவர். ஆமா, அப்படி ஆத்துல ஒரு நாள் நீராடி கொண்டிருக்கும் போது அணிந்திருந்த ஆடைகளை எல்லாம் கரையிலே வைத்துவிட்டு ஆற்றிலே ஐயா நீராடி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது பாருங்க, எப்படி இந்த அருணாச்சல சுவாமிக்கு சொந்த அத்தை மக. சரி, யாரு இந்த அருணாச்சல சாமிக்கு சொந்த அத்தை மக. அருணாச்சலம் தான் அவருக்கு முறை மாப்பிள்ள. ஆமா, அருணாச்சல மீது ஆசை கொண்டு சரி பாருங்க என்னாச்சு, இந்த அவளுடைய அத்தை மகளாகப்பட்டவள் ஐயா தண்ணீருக்குள்ள தாமிரபரணி ஆத்துல இறங்கி நீராடி கொண்டிருக்கும் போது இந்த அருணாச்சல மீது ஆசை கொண்டு அவர் அவித்து வைத்திருக்க கொண்ட ஆடைகளையாவது நம்ம தொற்றணும் கையால. சரி, அவரை தான் தொட விட மாட்டேங்காரு. ஏன்னா பாருங்க, இவர் பிரம்மச்சாரியத்தை மேற்கொண்டு வாழ்ந்து வருபவர் இல்லையா? அதனாலே இந்த அருணாச்சல சாமியுடைய ஆடைகளையாவது நம்ம தொற்றணும். அப்படி என்று சொல்லி அப்படி தாமிரபரணி ஆற்றிலே ஐயா அருணாச்சல சாமி நீராடி கொண்டிருக்கும் போது அத்தை மகள் ஓடி வந்து அவள் அணிந்து வைத்திருந்த அவிழ்த்து வைத்திருந்த அந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணா, அவ வட்டமாக ஓடி போனா அருணாச்சல சுவாமி ஐயா தண்ணிக்குள்ள நிற்கிறாரே, தண்ணிக்குள்ள நிற்கும் போது என்ன நடக்குதான அப்படியே இருக்கும் போது ஐயா இடுப்புல துண்டோட தண்ணிக்குள்ள நிற்கிறாரு. சரி, இங்க என்னாச்சு, அவ அத்தம்மாவ அருணாச்சல சாமி மேல ஆசைப்பட்டு அவர் அணிந்திருந்த ஆடைகளை தூக்கி விட்டு ஓடி போயிட்டான். அடேங்கப்பா ஐயா, அவர் யாருக்குமே சொன்னாரு, அம்மா என்ன என் மேல ஆசைப்படாத, நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாம இருக்கிறேன். சரி, அதனால நல்ல ஒரு மாப்பிள்ளைய பார்த்து நீ கட்டிக்கோ. இந்த பிறவில நான் கல்யாணம் முடிக்கிறதா இல்லையா? ஆமா, இப்படி ஒரு ஆளை பார்க்க முடியுமா உலகத்துல? முடியவே முடியாது. ஆனாலும் இவள் அத்தை மக அருணாச்சல மேல ஆசைப்பட்டு இவர் தண்ணிக்குள்ள தாமிரபரணி ஆத்து தண்ணியில குளிச்சுட்டு இருக்கும் போது யாரும் இல்ல, சரி அவரை அவிச்சு வச்சிருந்த அந்த ஆடைகளை தூக்கிட்டு போயிட்டான்.
பாசத்துல. ஆமா தூக்கிட்டு போயிட்டா இல்லையா, இவர் இடுப்புல துண்டோட தண்ணிக்குள்ள நிக்கிறாரு. ஐயையோ ஐயையோ இப்படி ஆகி போச்சே. ஆமா கரைக்கு போகணுமே, இடுப்புல துண்டோட நிக்கிறவன் என்ன செய்ய யாது செய்ய என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஆமா அப்பதான் பாருங்க ஆத்தங்கரை ஓரமா ஒரு ஜவுளி வியாபாரி வராரு. அருணாச்சல ஐயா இங்க இருந்து அந்த ஜவுளி வியாபாரியை கூப்பிட்டாரு. ஐயா வியாபாரி, எனக்கு ஒரு 4 முளை வேட்டி கொடுங்க. எனக்கு ஒரு 4 முளை வேட்டி கொடுங்க ஐயா. ஆமா ஐயா. ஐயா நான் போனியே அடிக்கல ஐயா. பரவாயில்ல, சரி 4 முளை வேட்டி கொடுங்க. உங்க சரக்கு எல்லாம் 1/2 மணி நேரத்துல வித்துற அருணாச்சலம் சொல்லுதேன் அப்படின்னு சொன்னோன்னு ஜவுளி வியாபாரி பார்த்தாரு. சரி என்ன அதிசயமா இருக்கு, சரி இவருடைய வாக்கு பலிக்கான்னு பாப்போம்னு சொல்லி ஆமா ஜவுளி வியாபாரி 1 ரூபாய்க்கு கூட போனி அடிக்காதவரு சரி அருணாச்சலம் சொன்னபடியே ஒரு 4 முளை வேட்டியை எடுத்துக்கொண்டு அருணாச்சலம் கையில் கொடுத்தா அருணாச்சலம் கையில் கொடுத்தா வேட்டியை தான் வாங்கி கொண்டு ஆடையை அணிந்து கொண்டு தாமிரபரணி கரையோரமா அருணாச்சலம் வாராரே அருணாச்சலம் வாராரே தாமிரபரணி கரையோரமா அருணாச்சலம் வாராரே அருணாச்சலம் வாராரே தாமிரபரணி கரையோரம் அருணாச்சலம். ஆமா ஏரல் அருணாச்சல சாமி கதையை பாராட்டி சரி தாய் குலங்கள்லாம் நமக்கு பணம் அன்பளிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா ஒரு ஆள் 200, ஒரு ஆள் 100, ஒரு ஆள் 100, ஒரு ஆள் 50. சரி நம்ம அக்கா 50. ஆமா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் அன்பளிப்பு பிரிஞ்சிட்டு. ஆமா ஐயா இப்படியாக என்ன அன்பளிப்பு கொடுத்த எல்லாருக்கும் அந்த அருணாச்சலத்தின் அருளாலே 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 வாழ்த்துகிறோம். என்ன அதிசயம் பாருங்க. ஆமா அந்த ஏரல்மா நகரத்திலே தாமிரபரணி கரையோரமாக ஆமா ஐயா என்ன அப்படி நின்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில அந்த ஜவுளி வியாபாரி ஒரே ஒரு 4 முளை வேட்டி தான் அருணாச்சலத்துக்கு கொடுத்தாரு. அட அதிசயத்தை பாருங்க. அடேங்கப்பா அவர் சொன்ன வாக்கு பலித்து எங்க ஐயா சேர்மன் அருணாச்சல சாமி சொன்ன வாக்கு பலித்து அந்த ஜவுளி வியாபாரிக்கு 1 மணி நேரத்துக்குள்ள அத்துணை வேஷ்டி துண்டுகளும் விற்பனையாகிவிட்டன. அவர் பார்த்தாரு, ஏ அப்பா இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி அவரை நம்ம தேடி கண்டுபிடிக்கணுமே. ஆமா அவர் 4 முளை வேட்டியை கட்டி வீட்டுக்கு போயிட்டாரு. சரி இவர் விசாரிச்சு அலைதாரு ஜவுளி வியாபாரி. அவர் வீடு எங்கன்னு கண்டுபிடிக்கணுமே. சரி என்னாச்சு, இப்படியாக இருந்து வரக்கூடிய வேளையில ஐயாவுக்கு 21 வயதாக இருக்கும் போது அம்மா அதான் பாருங்க என்ன அருணாச்சல சாமியையும் ஒரு பெண் வந்து மனதார விரும்பி இருக்கா. சரி யாருக்கா தெரியுமா, ஐயா ஏரல் அருணாச்சல சாமியையும் அவ அத்தை மக ஆசைப்பட்டிருக்கா. ஆனாலும் இவர் சொன்னாராம், சரி எம்மா இந்த பிறவிலே என்னை நீ ஆசைப்படாத, அதாவது என்னை ஆசைப்படணும்னு நினைக்காத. சரி நான் வந்து பிரம்மாஸ்திரியா வாழக்கூடியவன். இந்த பிறவிலே நான் திருமணம் முடிக்க போறதே கிடையாது. மனதை மாற்றிக்கொள்ளமா அப்படி என்று சொல்லி போட்டு அன்றைய இரவு பொழுது கண்ணுறங்கிக் கொண்டிருக்கிறார். பொழுது விடிந்து மறுநாள் காலையிலே எங்க ஐயா சேர்மன் அருணாச்சல சாமி என்ன செய்தார் பாருங்க. என்னையா செய்கிறார், உடன் பிறப்பான தம்பி கருத்த பாண்டியை அழைக்கிறார். ஏ தம்பி கருத்த பாண்டி, ஏ எந்த தம்பி கருத்த பாண்டி, எந்த மம்பி கருத்த பாண்டி, என்னுடைய வார்த்தை கேளு தம்பி, என்னுடைய வார்த்தை கேளு. எங்க அருணாச்சல சுவாமி ஐயா, சுவாமி ஐயா, சுவாமி ஐயா, பாண்டி
சொல்ல போகிறேனடா. ஆமா. எங்க ஐயா ஏரல் அருணாச்சல சுவாமி சொல்லுகிறார். ஆமையோ. ஏ அருமத்தம்பி கருத்தப்பாண்டி, கருத்தப்பாண்டி, நான் சொல்லக்கூடிய ரகசியத்தை நீ வேற யாரிடத்திலேயும் சொல்லக்கூடாது. அதாவது எங்கள் ஐயா சேர்ம அருணாச்சல சுவாமி என்ன சொன்னாராம் பாருங்க. என்ன என்ன? மறுநாள் காலையிலே ஆமையா தம்பி கருத்தப்பாண்டி, கருத்தப்பாண்டி, அதாவது என்னுடைய 28வது வயதிலே, ஆமா நல்லா கவனமா கேட்கணும், இந்த உலகத்திலே சரி ஒரு குழந்தை ஆமா எத்தனை மணிக்கு பிறக்கும் அப்படின்னு யாருனாலும் கணிச்சிருவாங்க டாக்டர்மார். ஆமா இவளுக்கு இத்தனை மணிக்கு பிறக்கும், சரி இன்ன கிழமை குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமா ஆனால் பிறந்த ஒருவன் நான் இன்னைக்கு செத்து பெறுவேன் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நான் போயிருவேன் இந்த யாருக்குமே தெரியாது. எங்க ஐயா ஏரல் அருணாச்சல சாமி ஆமையோ உடன்பிறப்பாகப்பட்ட சரி கருத்தப்பாண்டி அழைத்து சொல்லுகிறார். என்ன தம்பி தம்பி கருத்தப்பாண்டி, அப்பா எனக்கு 28வது வயதிலே நான் இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்து போய் விடுவேன். என்னுடைய 28வது வயதிலே ஆமா இந்த உலகை விட்டு நான் இறந்து போவேன். ஆமாப்பா, இது தேவ ரகசியம். இது யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்படி நான் மாண்டு மடிந்து விட்டேனால் என்னுடைய உடலை சரி இந்த ஏரல்மா நகரத்திலே ஆமையா தாமிரபரணி ஆற்றங்கரையிலே ஆற்றுக்கு வடபுறத்திலே அந்த ஆலமரத்து அடியிலே ஆமா என்னை நீ அந்த இடத்திலே என்னை அடக்கம் செய்ய வேண்டும். அப்பா சரி. அப்படியாக ஏரல் சேர்ம அருணாச்சல சாமி சொன்னார் பாருங்க. என்னையா? ஏ தம்பி கருத்தப்பாண்டி, இந்த ரகசியத்தை நான் உன்னிடத்திலே சொல்லுகிறேன் அப்பா. ஆமா ஐயா. ஆமா என்னுடைய 28வது வயதிலே நான் இந்த உலகை விட்டு பிரிந்து விடுவேன் என்று சொன்ன உடனே பாருங்க என்னாச்சு பார்த்தார் கருத்தப்பாண்டி. நம்ம அண்ணன் ஏதோ விளையாட்டா சொல்றாரு. ஆமா சில ஆள் சொல்லுவாங்க நான் நாளைக்கு மருந்து குடிச்சு வித்துருவேன் சரி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அத மாதிரி நம்ம தம்பி அண்ணன் சும்மா விளையாட்டா சொல்றாரு நினைச்சுக்கிட்டாரு. அவர் சொன்னபடியே என்னாச்சு பாருங்க. என்னாச்சு? இவர் திருமணமே செய்யவில்லை. ஆமா எந்த பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. இல்லை அதாவது பிறந்ததோ இந்த மக்களுக்காக. ஆமா மக்களுடைய நோய் நொடிகள் பீனிகளை குணப்படுத்துவதே நம்முடைய வேலை. இந்த உலகத்திலே சரி உலகை விட்டு நாம் மறைந்தாலும் நம்முடைய இடத்துக்கு தேடி வருபவர்களுக்கு சரி இந்த நோயெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் அப்படி என்று அவர் 28வது வயதிலே பாருங்க எப்படி எனக்கு தெரியுமா பாருங்க என்னையா அந்த அருணாச்சல சாமி ஆமா கருத்தப்பாண்டி இடத்திலே சொன்னது போலவே சரி எப்படி நடக்கும் பாருங்க. என்னாச்சு? அப்படியே இருக்கும்போது அப்படியே இருக்கும்போது என்ன நடக்குதானா என்ன நடக்குதானா அப்படியே இருக்கும்போது என்ன நடக்குதானா என்ன நடக்குதானா அவர் சொன்னபடியே பாருங்க. ஆமையா கருத்தப்பாண்டி தம்பியிடத்திலே சொன்னபடியே சரி 1908வது வருஷம் எத்தனை வருஷம் 1908வது வருஷம் ஆடி மாசம் 13ஆம் தேதி ஆமா அன்னைக்கு அமாவாசை. ஆமா 1908வது வருஷம் ஆடி மாதம் 13ஆவது தேதி எங்க ஐயா சேர்மா அருணாச்சல சுவாமி அவர் சொன்னபடியே சரி அப்படியே வீட்டிலே அமர்ந்தவர் சேர்ல இருந்தபடியே எங்க ஐயா ஜீவ சமாதாயாகி விட்டார். பார்த்தார் இந்த கருத்தப்பாண்டி அண்ணனை வந்து தட்டி பார்க்கிறாரு. சத்தம் இல்ல. சரி உடன் பிறந்த 2 சகோதரிகள் வந்து பார்த்தார்கள். ஆமா 2 சகோதரிகள் வந்து பார்க்கும்போது எங்கள் ஐயா சேர அருணாச்சல சாமிக்கு என்னையா அப்படியே நாடி துடிப்பு இல்லை. ஐயோ
சொன்னபடியே 28வது வயதிலே மண்ணுலகை விட்டு பிரிந்து விட்டாரே என்று சொல்லி கருத்தப்பாண்டி அப்படியே அண்ணன் மீது அப்படியே பாய்ந்து கண்ணீரை கவலையாக அப்படியே அழுது கொண்டிருக்கிறான். சரி, ஏ அண்ணா சேர்மார்னாச்சலம், அம்மா நீ விளையாட்டா சொல்றேன்னு நினைச்சேனே அண்ணா. ஆமையா, இப்படி எங்களை விட்டு போய் விட்டாயே. ஆமா, கூட பிறந்த 2 சகோதரிமார்கள் ஆமையா அருணாச்சலத்தினுடைய உடம்பை கட்டி தழுவி அழுகிறார்கள். ஏ எம்பரவி அண்ணமா, உன் கூட நாம் பிறக்கலையோ, கூட்டுப்பால் உன்னலையோ, உன்னாக பிறக்கலையோ, ஒரு களத்தில் அருந்தலையோ. ஏ அண்ணா அண்ணா என்று உடன் பிறந்த அக்கால் தங்கையர்கள் கட்டி புரண்டு அழுகிறார்கள். ஆமா ஐயா சொன்னபடியே ஆமா 28வது வயதிலே ஜீவ சமாதியாகி சரி நாற்காலியிலே அமர்ந்து ஆமா அப்படியே இருக்கிறார். அவர் சொன்னபடியே ஆமையா அவருடைய உடலை இழுத்துக்கொண்டு எங்கே வருகிறார்கள் பாருங்க. எங்கேயா வருகிறார்? தாமிரபரணி ஆத்து பக்கம் தாமிரபரணி ஆத்து பக்கம் சப்பரத்தில் அழைத்து வாரா அருணாச்சல சுவாமியை மலரெடுத்து சப்பரத்தில் அலங்கரித்து மக்கள் எல்லாம் முன்னடக்க பெரியவர்களும் சிறியவர்களும் அந்த சப்பரத்தின் முன்னாலே எங்கள் நோய் பிணிகளை எல்லாம் தீர்த்து வைத்த எங்க ஏரல் அருணாச்சலமே. ஆமா, உம்மை இனிமே நாங்க என்னைக்கு பார்க்க போறோம்? ஆமையோ சரி, எங்க ஐயா சேர்மா அருணாச்சல சுவாமி ஆமையோ அவனை சப்பரத்தில் அலங்கரித்து சப்பரத்தில் அலங்கரித்து கொண்டு வாரார் எல்லோருமா பூஷணங்கள் எல்லாம் முன்னடக்க தாமிரபரணி கரையோரா ஐயாத்துக்கு வடபுறத்தில் ஆலமர அடியதில ஐயா சொன்னபடியே அப்படியே நாற்காலியில் அமர்ந்திருப்பது போலவே நாற்காலியில் அமர்ந்திருப்பது போலவே இந்த பூமிக்குள்ள நான் ஜீவ சமாதியாக வேண்டும். என்னை அடக்கம் செய்யும் போது என் உடம்பிலே அணிந்திருக்கக்கூடிய நகைகளை எதுவுமே கலட்டக்கூடாது. ஆமா, சந்திரகாந்தா தலப்பா கட்டோடு சரி ஜரிகை போட்ட வேட்டியோடு மேனியிலே அணிந்திருக்கக்கூடிய நகைகளோடு என்னை அடக்கம் செய்யும் போது அதாவது என்ன ஒரு சீப்பு வாழைப்பழம் முழு தேங்காய் ஒன்று ஆமா ஒரு 4 முளை வேட்டி இது எல்லாம் என்னோடு வைத்து மண்ணும் மலரும் கொண்டு ஆமா என்னை தகனம் செய்ய வேண்டும் என்று ஐயா சொன்னபடியே அப்படி தகனம் செய்யக்கூடிய வேளையிலே ஆமையோ என்னாச்சு பாருங்க அண்ணா. என்னாச்சு? அப்படியே அந்த ஆகாயத்தில் வருகுதையா அந்த நல்ல வட்டம் போட்டு கருட ஆழ்வார் பறந்து வர அருணாச்சலம் பக்கத்தில தாமிரபரணி கரையோரா ஐயா வடக்கு கரை ஓரத்தில ஆலமர அடியதில அடக்கம் செய்யும் வேளையில பறந்து வருகுதையா வட்டம் போட்டு வருகுதையா அந்த கருணை ஆழ்வால் பறந்து வர கருணை ஆழ்வால் பறந்து வர ஏ மங்காத குளவை போட அங்கிருக்கும் மக்கள் எல்லாம் குளவை போட கருணை ஆழ்வால் பறந்து வர ஏ மக்கள் குளவை போட மக்கள் எல்லாம் குளவை போட ஐயாவை பூமிக்குள்ளாக அப்படியே ரத்ன சிம்மாசனத்திலே அமர வைத்து நிமிர்ந்த நிலையோடு பூமிக்குள்ளாக ஜீவ சமாதியாக இறக்க அப்படியே ஆகாயத்திலே கருடனாகப்பட்டவர் அப்படியே வட்டமிட்டு சரி அப்படியே பறந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் போது 3 முறை வட்டம் போட வந்திருக்கும் அங்கர்கள் எல்லாம் வெங்கல குளவையால் குளவையிட
அப்படி அழகாகவே ஜீவ சமாதியாக வைத்தார்கள். ஆமா ஐயா சொன்னபடியே இன்றைக்கும் சரி என்னுடைய இடத்திலே என்னுடைய இந்த இடத்திலே வந்து எவன் நோய் என்று வந்தாலும் கால் மிதித்த இடமெல்லாம் அவனுடைய குடும்பம் எல்லாம் வளர்ந்தேறி வைப்பேன் என்று அந்த ஏரல்மா நகரத்திலே ஐயாவை அப்படியே அடக்கம் செய்தார்கள். அப்படியாக இருந்து வரக்கூடிய வேளையில என்னாச்சு பாருங்க, ஐயாவை நல்ல முறையாக அப்படி அடக்கம் செய்தார்கள். அப்படி அடக்கம் செய்யக்கூடிய வேளையில என்ன அந்த ஏரல்மா நகரத்தில பாருங்க என்னாச்சு, அவர் உடம்பெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய நகைகளோடு அவரை அடக்கம் செய்து விட்டார்கள் அல்லவா. ஆமா, ஒரு சில பேர்கள் பார்த்தார்கள், என்ன அடே அப்பா, அந்த அருணாச்சல சுவாமியுடைய உடலிலே இருக்கக்கூடிய நகைகளை நாம் களவாடி சென்றோமானால் நம்ம தலைமுறைக்கு இருந்து சாப்பிடலாம். பார்த்தீங்களா? ஆமா, ஐயா அருணாச்சல சாமியுடைய உடலிலே போட்டிருந்த அந்த நகைகளோடு ஐயா அவர் அடக்கம் பண்ண சொன்னார். சரி, அங்க இருக்கக்கூடிய 7 பேர்கள், ஆமா, ஒரு 7 பேர்களுடைய குடும்பத்தார்கள் ராவோடு ராவாக சரி யாருக்கும் தெரியாம நாமல் இந்த கல் மண்டபத்தை தோண்டி ஐயா உடம்பில இருக்கக்கூடிய அந்த நகைகளை எல்லாம் நாம் கொள்ளையடித்தால் நம்முடைய பரம்பரை வம்சமும் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு சரி ரத்தினங்கள் பவளங்கள் முத்து வைரம் இருக்கிறது என்று சொல்லி கல்வராலாகப்பட்ட 7 குடும்பத்தார்கள் ஐயா ராவோடு ராவாக ராவோடு ராவாக ஏரல்மா நகரத்தில தாமிரபரணி கரையோரோ வடபுற தன்னதில ஆத்துக்கு வடபுறத்தில் ஆலமரம் அடியதில அடக்கம் செய்த அருணாச்சலத்தை தோண்டி எடுக்க வேண்டும். பொருளையெல்லாம் கொள்ளையிட கள்ளநாட்டார் கல்வர்களும் கயவர்களும் அந்த சண்டாள கசவாளிகள் அண்ணன் தம்பி 7 பேர்கள் ராவோடு ராவாக அந்த அருணாச்சலம் அணிந்திருக்கும் அந்த நகைகளை எல்லாம் களவாட சாமன் அல்ல சாமம் போல சரிஜாம வேளையில அப்படி அடக்கம் செய்த இடத்திலே பாருங்க அந்த ஏரல்மா நகரத்திலே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அப்படியே கண்ணீர் ஒடித்தார்கள். ஐயா எங்க குல தெய்வமே மண்ணை விட்டு மறைந்து விட்டாயா ஐயா சேர்வன் அருணாச்சல சுவாமியே எங்கள் ஐயாவை அடக்கம் பண்ணும் போது அவர் மேனியிலே அணிந்திருக்கக்கூடிய சரி விலை உயர்ந்த ஆபரணங்கள் தங்கம் வைரம் வைடூரியம் மாணிக்கம் மரகதம் புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய அந்த விலை உயர்ந்த ஆபரணத்தோடு ஐயாவை அப்படியே அடக்கம் செய்தார்கள் அல்லவா. இதை பார்த்தார்கள் கள்ள நாட்டார்கள் 7 பேர்கள். சரி 7 அண்ணன் தம்பிமார்கள். அந்த ஏரல் மாநகரத்தில் 7 பேர்களும் வந்து ஐயாவினுடைய உடலை ராவோடு ராவாக தோண்டி எடுத்து அவர் மேனியில அணிந்திருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் நாம் கொள்ளையடிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அண்ணன் தம்பி 7 பேர்கள் அண்ணன் தம்பி 7 பேர்கள் 2 பேர்கள் எங்கே வாரார்களா தாமிரபரணி கரையோரோ ஐயாத்துக்கு வடபுறத்தில் ஆலமர அடியதில அருணாச்சல சுவாமியை அடக்கம் செய்த இடமதைத்தான் அந்த 7 பேரும் தோண்டுவாரா ராவோடு ராவாக அப்படி ராவோடு ராவாக 7 பேரும் தோண்டும் போது எங்க அருணாச்சல சுவாமியை தோண்டி எடுத்தார்கள். ராவோடு ராவாக அருணாச்சல சாமி அணிந்திருக்கக்கூடிய
அந்த நகைகளை எல்லாம் நான் கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஏரல் மாநகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய 7 குடும்பத்தார்கள் அந்த 7 பேர்கள் வந்து அப்படியே ஐயாவை வெளியெடுத்து அவர் அணிந்த அந்த நகைகளை எல்லாம் அப்படியே கலட்டி ஒரு புட்டனமாக கட்டி போட்டு என்ன ஆச்சு தெரியுமா மறுபடியுமாக அந்த குழியை யாருக்கும் தெரியாத வாருவாக மூடி வைத்து விட்டு அந்த நகைகளை எடுத்து ஐயா ஓட்ட நல்ல பெருநடையா நகைகளை எல்லாம் எடுத்து கொண்டு ஐயாவோட நகைகளை எல்லாம் 7 நல்லோ குடும்பத்தார்கள் களவு கொண்டு ஓடும் போது தாமிரபரணி ஆத்து கரையதில நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடும் போது எங்கள் ஐயா சேர்மா அருணாச்சலசாமி ஜீவ சமாதியா இருந்தார் அல்லவா ஆங்கார ஓங்கார சுரூபத்தோடு எங்க ஐயா எப்படி உதயமானார் பாருங்க ஐயா சூறாவளி காட்டு போல எழுந்து வாரா ஆகாய மார்க்கமாக எழுந்து நிற்க களவெடுத்து ஓடி போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த 7 கழுவர்களையும் எங்க ஐயா சேர்மா அருணாச்சல சுவாமி தானாக குழி வெடித்து ஆகாய மார்க்கமாகவே வந்து சண்டாளர்களே என்னுடைய மேனியிலே அணிந்திருக்கக்கூடிய நகைகளை களவாடி சென்ற உங்களுக்கு எவருக்குமே கண்கள் தெரியாம போகட்டும் அப்படி என்று சொல்லி ஐயா சொல்ல ஐயா சேர்மா ஐயா உடைய ஐயா அவருடைய வாக்கு சொல்ல அவருடைய அந்த வாக்கு சொல்ல அவருடைய வாக்கு சொல்லாலே மேளக்காரர்கள் கோயிலுக்கு வருமாறு அழைக்கிறார்கள். மேலைசை கலைஞர்கள் நையாண்டி மேளம் ட்ரம்ஸ் மேளம் உடனடியாக நீங்க கோயிலுக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறார்கள். ஐயாவுடைய வாக்கு சொல்லாலே ஏய் கல்வர்களே, மக்கள் எனக்காக கொடுத்த இந்த புன்னகை, மக்களுடைய புன்னகையில எனக்கு கொடுத்த இந்த புன்னகை சரி, என்னை நம்பி வந்த மக்கள் எல்லாம் அவருடைய குறைகளை நான் தீர்த்து வைத்தேன். அவர்களுடைய புன்னகையிலே கொடுத்த என் புன்னகையை நீ களவாடி சென்றீர்கள். உங்களுடைய கண்கள் குருடாகட்டும் ஆகட்டும் என்று ஐயா சாபமிட்டார். அப்படி ஐயாவுடைய வாக்கு சொல்லாலே அந்த 7 பேர்களுக்கும் ஐயா 2 கண்ணும் குருடா போக 2 கண்ணும் குருடா போக தாமிரபரணி கரையோரம் களவு செய்த 7 பேரும் ஆத்தங்கர மன்னதியில ஐயா உருளுதார்களே பெறலுதார்களே உருளுதாரே பெறலுதாரே ஆத்து மண்ணிலே களவாண்டு சென்ற அந்த 7 பேர்கள் கல்வர்கள் ஐயாவுடைய வாக்கு சொல்லாலே களவு கொண்டு போன நகைகளை கொண்டு போனவர்கள் 7 பேர்களுக்கு கண்கள் 2 கூடா போய்விட்டது. அடேங்கப்பா, கண்கள் குடா போன உடனே என்ன ஏது என்று தெரியாமல் ஆத்து மண்ணிலே அப்படியே உருளுகிறார்கள் பிறழுகிறார்கள். அப்படி இருக்கும் போது பார்த்தார்கள் இந்த கல்வர்கள் என்ன ஐயையோ ஏரள அருணாச்சல சுவாமியுடைய பெருமை தெரியாமல் அவர் பொருளை நாம் களவாடி விட்டோமே. சரி, ஐயாவுடைய பெருமை தெரியாமல் அவர் பொருளை நாம் கொள்ளையடித்து விட்டோமே. கூட இருந்து ஒளிபரித்தவனையும் கண்ணால் காட்டி கொடுப்பார் ஐயா ஏரல் சுவாமி. என் நகைகளை நீ களவு செய்தவனை உன்னை விடுவேனா? சும்மா விடுவாரா? உனக்கு கண்கள் குருடோடு போகட்டுமா, உள்ள கைகால் விளங்காம போகட்டுமா? ஐயா தவறு செய்த எங்களை மன்னித்து விடுங்கள். ஐயா ஏரல் அருணாச்சல சுவாமியே உம்முடைய சொத்தை உம்முடைய பொருளை நான் களவெடுத்து
களவெடுத்து விட்டது, எங்களுக்கு மன்னிப்பு ஐயா. ஆமா ஐயா, எங்களை மன்னிப்பு கொடுங்கள் ஐயா, கொடுங்கள் ஐயா என்று 7 பேர்களும் களவெடுத்தவர்கள் அம்மா ஐயா சேர்மன் அருணாசல சுவாமியுடைய சரி பாதத்தை பிடித்துக் கொண்டு கண்ணீர் மல்க கதறினார்கள். இனிமேல் இப்படிப்பட்ட தவறை நாங்கள் செய்ய மாட்டோம், கட்டாயம் செய்ய மாட்டோம். அதான் சொல்லியிருக்கான், கோயில் பொருளை எடுத்தவன் ஒரு நாள் விளங்க மாட்டான். ஆமா, அவனுடைய குடும்பம் ஒரு நாள் எந்திரிக்காது. சரி 7 தலைமுறை ஆனாலும் கோயில் சொத்தை தின்னவன் ஒரு நாள் எந்திரிச்சுக்கிட மாட்டான், முன்னேறிக்கிட மாட்டான். அதனாலே இந்த ஏரல் அருணாச்சாமசாமி சொல்லுகிறார், எப்படி எப்படி கள்ள நாட்டார்களே, என்னுடைய பொருளை ஆமா நீ தெரிந்தே களவு செய்து விட்டீர்கள். தெரியாமல் ஒரு தவறு செய்தால் மன்னிப்பு உண்டு உண்டு இல்லையா? ஆமா, தெரியாமல் தவறு செய்தால் மன்னிப்பு உண்டு, கட்டாயம் உண்டு. நீ தெரிந்தே என்னுடைய பொருளை எடுத்து சென்றதாலே உங்கள் 7 பேர்களுக்கு கண்கள் குருடாக போகட்டும் என்று சொன்ன உடனே ஐயா அறிந்தும் அறியாமலோ தெரிந்தும் தெரியாமலோ தவறு செய்து விட்டேன். ஆமா, உம்முடைய பொருளை எடுத்தது எங்களுக்கு குற்றம்தான். சரி, எங்களை மன்னித்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் ஐயா என்று சேர்மன் அருணாசல சாமியுடைய பாதத்தை பத்தி கொண்டு அவங்க கண்ணீரும் கவலையுமா கவலையுமா கண்ணீரும் கவலையுமா கவலையுமா அருணாச்சல சுவாமி ஐயா பாதம் தொட்டு வணங்கி நிற்க பாதம் பணிந்தவரை தூக்கி நிறுத்தினாரே ஐயா, தூக்கி நிறுத்தினாரே பாதம் பணிந்தவரை ஐயா பணிந்தவரை நிறுத்தினாரே தூக்கி நிறுத்தினாரே அந்த 7 பேர்களும் சுவாமியுடைய நகையை களவாடினார்கள் அல்லவா? அவர்கள் சுவாமியுடைய காலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். ஐயா, எங்கள் குடும்பத்தை காக்க வேண்டும், எங்களுக்கு கண் குருடாகி விட்டது ஐயா, செய்த தவறுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். ஆமாம் சுவாமி, இனி ஒரு முறை உம்முடைய இடத்தினிலே எந்த பொருளையும் நாங்க தொடமாட்டோம் அப்படி என்று சொல்லி பிறக்கும் வாரிசுகளும் சரி இந்த தவறை நாங்க செய்ய மாட்டோம், எங்களை மன்னித்து ஆதரிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல ஆமையோ பார்த்தார் எங்க ஐயா சேர்மன் அருணாசல சாமி. என்ன ஐயாவுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? எப்படி ஒன்னு சொல்ல ஒன்னு கேட்கணும், ஒன்னு சொல் புத்தி கேட்கணும், சரி இல்லைன்னா சுய புத்தி இருக்கணும். ஆமா, சில பேர் பட்டு அனுபவிச்சா தான் திருந்துவான் இல்லையா? ஆமா, அத மாதிரி நீங்க களவாடி சரி கண்களை குருடாக அனுபவித்து விட்டீர்கள். ஆமா, ஆன போதிலும் செய்த தவறை உணர்ந்து என்னிடத்திலே நீ மன்னிப்பு கேட்டதினாலே ஆமா அதாவது என்ன காலத்துக்கும் இந்த ஏரல் நகரத்திலே தாமிரபரணி கரையோரம் வடபுறத்திலே ஆலமரத்து அடியிலே சரி இந்த இடத்தினிலே நாளை ஒரு காலத்திலே பெரிய மண்ணி மண்டபம் வரும். இந்த இடத்துல எனக்காக ஒரு கோயில் எழுப்பப்படும். அப்படி இருக்கும்போது சரி நான் சப்பரத்திலே பவனி வருவேன். நீ செய்த தவறை போக்குவதற்கு உன்னுடைய 7 குடும்பத்தார்களும் பரம்பரையாக என்னுடைய சப்பரத்தை சுமக்க வேண்டும் என்று சொல்லி ஐயா சாபமிட்டாரா? அப்படியாக இருக்கக்கூடிய வேளையிலே வாருங்க எங்கள் ஐயா சேர்மன் அருணாசலனுடைய வாக்கு சொல்ல அந்த 7 குடும்பத்தார்களும் ஐயாவுக்கு ஒரே ஒரு தவறு செய்த காரணத்தினாலே பிறக்கக்கூடிய பிறப்புகள் எல்லாம் ஐயாவுக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றும் ஏரல் மாநகரத்திலே எங்க ஐயா சீரோடு சிறப்போடுமாக அங்கே சப்பரத்திலே பவனி வருவதை போல இந்த மாவடி மாநகரத்திலே ஆர்ச்சி விலையிலே எங்க ஐயா சேர்மன் அருணாசல சுவாமி சரி அப்படி அலங்கார பந்தலிலே அமர்ந்து ரத்தின சிம்மாசனத்திலே வருபவர்களுக்கு வாக்கு வரங்களை எல்லாம் கொடுத்து தேடி வரக்கூடிய மக்களுக்கு சரி தீராத வினைகளை எல்லாம் தீர்த்து அண்டி வரக்கூடிய மக்களுக்கு அருள் வாழ்க்கை கொடுத்து எங்க ஐயா சேர்மன் அருணாசல சாமி வடக்கு முகமாக அருள் பாவித்துக் கொண்டிருப்பார்.